யார் எங்கே போனாலும் எதை எடுக்கிறாங்களோ இல்லையோ நான் வந்து ஃப்ரூட்ஸ் எடுத்து வச்சுக்குவேன். ஏன்னா எனக்கு சாப்பாடு மட்டும்தான் முக்கியம். அப்புறம் எங்கள் அம்மா பரபரன்னு கோயில் ஜாமான்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் பார்த்தா அவ்வளோ இருட்டாக இருந்துச்சு, அந்த லைட்டு தான். அதுக்கப்புறம் மார்னிங் பார்த்தா சேலம் ஆர்ஆர் பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் எடுத்தேன். ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட் க்ளோஸ். மார்னிங்கே ஓப்பனில் இருந்தால் ஒரு பிரியாணி சாப்பிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிருப்பேன். நமக்கு வேடிக்கை தான், ஃபோனை விட நான் அதிகமாக வேடிக்கை தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் கோயில் வந்தாச்சு, வெம்பக்கோட்டை. அதுதான் எங்கள் குலதெய்வம் கோயில். அது வந்து எங்கே இருக்குன்னா சிவகாசிக்கு அடுத்து இருக்குது. சிவகாசி, சாத்தூர், அதுக்கப்புறம் தான் இந்த கோயில் இருக்குது. அதுக்கப்புறம் நந்தி, அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வந்து எடுத்து வச்சிட்ருக்கான். பாதி நான் தான் பண்ணேன். அதுக்கப்புறம் அவன் சூடை மட்டும் எடுத்து வச்சிட்ருந்தான். அப்புறம் சாமியை எடுக்கிற நேரம் ஃபுல்லாக இந்த பூசாரி குறுக்க இந்த கௌஷிக் வந்தான்னு எல்லா இடத்துலையும் வந்துட்டு இருந்தார். அப்புறம் 2 சாமியும் கும்பிட்டுட்டு அண்ணன் தேங்காய் உடைக்கிறத நான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வீடியோ வச்சுட்ருக்கேன். அதுக்குள்ளேயும் உடச்சிட்டான். அவ்வளோதான், கேஷுவலாக உடச்சிட்டான். அதை கேஷுவலாக ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் மெயின் கண்டென்ட் என்னன்னா, இந்த ஊரில் ஃபேமஸான ஸ்வீட் இந்த சொல்லுவாங்க ஜாங்கிரியும் அதுக்கப்புறம் பால் பண்ணும் தான் இங்கே ஃபேமஸ். இந்த கடை எங்கன்னு நான் வந்து காட்டுவேன், கிளியராக காட்டுவேன். ஸ்ரீ சண்முகா ஸ்வீட்ஸ் அண்ட் பேக்கரி. இந்த பேக்கரிக்கு ஒரு பெரிய கதையே இருக்குது. ஃபஸ்ட் டைம் போகிறப்போ அந்த தாத்தா வந்து குட்டியாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் டெவலப் ஆகிக்கிட்டே இருக்குது. இப்போ இவ்வளோ பெரிய பேக்கரியாக ரெனோவேட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தா டோல் பிளாசா கப்பலூர் கிட்டே இருக்குது. அந்த ஹரீஷ் வெஜ் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் நாங்கள் போனோம். அங்கே வந்து நான்வெஜ்ஜும் இருக்குது. சரி, நான்வெஜ் சைடு கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தேன். எட்டி தான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஏன்னா நாங்கள் வெஜிடேரியன். இந்த ரவா தோசை சாப்பிட்றேன்னா இல்லை முறுக்கு சாப்பிட்றேன்னான்னு எனக்கு அடிக்கடி டவுட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தோசை வாங்கினேன். மை பிரேக்ஃபாஸ்ட் இஸ் நெவர் எண்ட் வித்தவுட் காஃபி. காஃபியில் ஒரு எமோஷன் இருக்குது. அதுக்கப்புறம் அவ்வளோதான். பை. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிடுங்க.